ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையில் நமக்குன்னே தாறுமாறாக சிக்கின டாப் 5 ஃபனி மூமெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறேன். இங்கே பார்த்தீங்களா, எடுத்த உடனே நம்மளோட ஆடம் அண்ணன் ஓடிக்கிட்டு இருக்காது. டிஜே ஆடம் ப்ரோ, நீங்கள் தெரிஞ்சு வாங்க, அந்த ரூமில் இருக்கான் ப்ரோ, பாருங்க ப்ரோ, அடே அந்த ரூமில் பாரு, அடே லூசு பயலே, இப்போ பாருங்க, அடே அங்கே இருக்கான் பாய் பாய், என்ன பாய் நீ, சரி வா வா வந்து இப்படி வா 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 ஓடி பிடிச்சி விளையாடுன்னு இருக்கோங்க. சொன்னில்ல, இந்த மாதிரி தான் எனிமி கூட நீங்களும் ஜாலியாக ஃபன் பண்ணணுமா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ரிலீஸ் ஆகணுமா, நம்ம வீடியோ பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே போயிடும். அதுமாரி மறக்காம அந்த லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் போட்டுருங்க. இங்கே பாருங்களேன். ஓகே பாஸ், நீங்கள் அந்த சைட் வாங்க, நாங்கள் வந்து பசங்களான்னு இருக்கோம். அவர் இந்த ரூமுக்கு வந்தால் நான் அந்த ரூமுக்கு போகிறது, அவர் அந்த ரூமுக்கு வந்தால் நான் இந்த ரூமுக்கு போகிறது. சரி, இப்படியே ரொம்ப நேரம் போயிட்டா ரொம்ப நேரம் ஆகும் பாஸ். எனக்கு கண்டென்ட் எடுக்க ரொம்ப நேரம் ஆகிடும் ப்ளஸ், இது ஆல்ரெடி பார்க்க மாட்டேறாங்க. ஸோ போயிடுங்க பசங்க, போடு 4 அழுத்தி விட்டு அப்படி அடுத்த இடத்துக்கு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக தாவுனா இங்கே பார்த்தீங்களா, நமக்குன்னே சிக்கிற அடிமை நம்பர் 1 அங்கேருந்து வந்தோம். ரொம்ப நேரமாக துரத்தின்னு வந்திருந்தோம். எனக்கு 5 ஹெச்பியில் விட்டான். சரி, நானும் ஜிப்லைன் பிடிச்சி வந்தேன். ஜிப்லைன் பிடிச்சி அவரும் வந்தானா, இங்கே பாருங்க, ஜிப்லைன் பிடிச்சி வந்தானா உடனே ஆஃப் ஆகிடு. எனக்கா செம்ம சிரிப்பு. அங்கே ஆல்ரெடி ஒருத்தனை போட்டு அடிச்சு அமௌண்ட் போட்டிருந்தானா, போடு நாங்களும் அமௌண்ட் போடுவோம்ல. பாஸ், என்ன பாஸ், அடிங்க பாஸ் ஹலோ பாஸ், வணங்க பாஸ், அடே யாரா இருபாய் பாய், அப்படியே இருபாய், ஆன்லைன் பண்ணால் வந்துடாத, நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கிறேன் என்னோட இது மாண்டேஜுக்கு. அப்படியே பாய் கமான் பாய், அப்படியே பாய். ஓகே ரெடி, கேமரா எடிட்டர் டேக் 1 2 3 கிளிக் எத்தாச்சா? ஓகே நான் ஹெட்ஷாட் விழல. சரி, இப்போ நம்ம மாண்டேஜ் கிளிப் எடுப்போம் அப்படின்ட்டு அவன் மேலே எப்படின்னா நம்ம வச்சு ஃபன் பண்ணியிருந்தாங்க. அவனை இதை மாதிரி ஃபன் பண்ணுமா? ஒன்றும் இல்லை, உங்களோட யூஐடியை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் தரேன், நம்ம ஒன்றா சேர்ந்து விளையாடலாம். அது மாதிரி எங்கள் கில்டுலேயும் ஆளுங்க தேவை. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்தது இவனை முடிச்சுட்டு அப்படியே நம்ம அடுத்த ஆளை செய்ய போயிடலாம். அடுத்தது செம ஃபனி மூமெண்ட் இருக்கும். என்னது, நம்மளுக்கே ஃபனி மூமெண்ட் போட்டுருக்கோம் பாப்பில். அதே பாருங்க, பார்த்தீங்களா, எமோட் 1 டேப் இதெல்லாம் நம்ம மாண்டேஜில் வந்திருக்கோம், பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இங்கே 2 ஃபைட்டு ரொம்ப நேரமாக போயிட்டு இருந்தது. திடீர்னு வந்தால் இங்கே வந்து நம்மளுக்கு M7 கச்சிச்சு, நம்மளோட செல்லாக்குட்டி M7 கச்சிச்சு. இதை வச்சு ஒரு ஸ்குவாடே காலி பண்ணலாம். ஐயோ, நம்ம வந்து சோலோ மேட்ச்சில் அது மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, அதை விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி போனாங்க, பார்த்தீங்களா, க்ளோவால் தெரிஞ்சுது. அப்புறம் மேலே தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சரி குடுன்னு ஓடி போனோம் பேன் வீசிக்கிட்டு. இப்போ பாருங்கள், எடுத்தா ஓட்டம் கிட்ட போய் நின்றுட்டு செம்ம ஃபனி மூமெண்ட் நடக்கும் பாருங்களேன். நான் வரத கூட தெரியாமல் லூட் அடிச்சுக்கிட்டு இருப்பான். லூட் அடிச்சுட்டு மெடிக்கெட் போட்டேன்னு இருப்பான். இங்கே பாருங்களேன், பாய் நல்லா இருக்கியா பாய், சரி பாய், அப்படியே செத்து போய்ட்டு பாய். திடீர்னு அச்சா ஆன்லைன் என்னது மெடிக்கெட் சுற்றின்ட்டு என்னது, அது ஐயோ வாயார ஓவராக கொளருதே. மெடிக்கெட் சுற்றிட்டு திடீர்னு வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுவோம். எடுப்போ நல்ல வேலை சிஆர் சவுனை போட்டு பேனை வீசினா உள்ளே வந்து அடிப்பான் பாருங்களேன். இப்போ சரி 7 கிலோவால் இருக்குது, அதை போட்டு எப்படியே தப்பிச்சு அவனை அடிச்சுன்னான்ட்டு ஐயோ புள்ள மாதிரி வந்திருக்கா. சரி, அப்புறம் அவனும் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். சரி, இவனை இங்கெல்லாம் செய்யக்கூடாது, நம்மளே அடிச்சிட்டான், அவனை வேறு இடத்துல செய்யணுன்ட்டு அவனுக்குன்னு என்னது சில ஸ்பாட்லாம் பிடிச்சி வச்சுருந்தேன். இப்போ பாருங்களேன், அவனை நம்ப முடியல, ஏன்னா கையில் கண்ணை எடுத்துருந்தேன். அப்புறம் கையில் இருந்த கண்ணை நான் போட்டான். அப்போ தான் ஃபுல்லாக நம்பினேன். இருந்தாலும் ஒரு பயம், ஏன்னா நிறைய டைம் நம்ம இது மாதிரி போய் மொக்கம் வாங்கியிருக்கோம். அதனால தான் அவனுக்கு 2 கிலோவால் குத்துட்டு, தம்பி இந்தாப்பா எடுத்துக்கோப்பா, சரி வாப்பா, ஐயோ கன் வேறு கையில் எடுத்துட்டான். சரி, இப்போ அவனை என்ன பண்ணுறான்னா, அவன் இந்த காரில் கூட்டிகிட்டு ஷிப்யார்ட்லேயே அவனுக்கு ஒரு சமாதியாக கட்டிடுறான். சரி பாஸ், வாங்க பாஸ், காரில் ஏறுங்க பாஸ். இப்போ உடனே இங்கேருந்து ஷிப்யார்டு உட்ராசவாழ வண்டியை ஷிப்யார்டுக்கு கட்சியில் பார்த்தா அங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்களேன், நம்மளுக்கே தில்வாலி மூமெண்ட் ஆகிடும். சரி, இங்கேருந்து அவனை கன்ஃபார்ம் ஷிப்யார்டில் போய் தான் செய்யணுன்ட்டு அங்கேருந்து வண்டியை ஷிப்யார்டு கூட்ட, ஏன்னா நம்ம மேலே கை வச்சிட்டான்ல, நம்ம மேலே கை வச்சா அவனை சும்மா கொடுக்குறாதுல்ல. திடீர்னு பார்த்தா இங்கே வந்து கார் இதுவாகிடுச்சு. அப்புறமா கார்லேருந்து இறங்கிட்டா நம்மக்கிட்ட ஷார்ட் ரேஞ்ச் வர இல்லை, உட்ராசவாழ வண்டின்ட்டு எடுத்தா ஓட்டம். அவனும் நம்ம பின்னாடியே ஓடி இருந்தான். அந்த காரை வேறு கொளுத்தி போட்டான். அடே பாய் வா பாய். அங்கே ஆல்ரெடி ஒருத்தன் லான்ச்சர் இது பண்ணி வச்சுருந்தான். சரி, அங்கே போனால் அவனும் இருப்பான், அவனையும் ஃப்ரெண்டு பிடிச்சி 2 துரோகம் மொமெண்ட்டாக போட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்களேன். இப்போ சரி, நானும் கொஞ்சம் கூட மாற்றாமல் போவேன். திடீர்னு பார்த்தா இந்த கிரேன் மேலே வந்து நின்றுடும். ஐயோ, எனக்கு வேறு பக்குன்னு ஆயிடுச்சு. அவன் வந்தால் உடனே அடிச்சுட போகிறானோன்ட்டு கையில் கன்லாம் வச்சு நின்றேன். அப்புறம் அவனும் அடிக்கல. சார் ரொம்ப நேரம் இங்கே நின்றுருந்தோம். அப்புறம் என்னது, நான் கொஞ்ச நேரம் ஏமாட் போட்டிருந்தேன், அவனை பயம்புத்தத்துக்கு ஃப்ளாஷ் பாம்பு அதெல்லாம் போட்டிருந்தேன். கடைசியில் என்ன நடக்கும்னு மட்டும் பாருங்களேன்.
அதை நினச்சாதாங்க எனக்கு என் நெஞ்சே பதறுதுங்க. அதெல்லாம் நினைக்கும் போது என் நெஞ்சே பதறுது. சரி இருந்தாலும் அவனும் நம்மளை நம்பிட்டான், அவனை சிறப்பாக இங்கேருந்து செய்யணுன்ட்டு. இப்போ பாருங்க 2 ஃப்ளாஷ் பாம்பை போடுவேன், பையன் பயந்து குதிச்சிடுவான்னு பார்த்தா அங்கேயே கண்ணாட்டம் நிற்கிறான். திடீர்னு பார்த்தா நான் தான் என்னது ரன் பட்டனில் கை வச்சு நாங்கள் அங்கே என்னது அவனுக்கு அந்த சைடு இருந்து இந்த பக்கம் வந்துட்டேன். சரி இப்படி சுற்றி போட்டு கிரேட் போடலான்னு பார்த்தா 3வது கிலோவால் விழலை. இது ஒரு இது இப்போ தான் பாருங்க. பார்த்தீங்களா கைஸ், நம்மளுக்கு எப்படி ஒரு செய்கையை செஞ்சு விட்டோம். சரி அப்படியே அந்த ஆடம் பண்ண அடிச்சுட்டு அதோட கண்டினியூவேஷன் தான் இது. சரி அப்படியே இங்கே வந்தால் இன்னொருத்தன் வந்தான், நம்மக்கிட்ட ஹெச்பி வேறு இல்லையா, மெடிக்கிட்டே இல்லை. சரி ஃப்ரெண்ட் ஆவான்னு பார்த்தா அவன் நம்மளுக்கு தில்வாலி மூமெண்ட் போட்டு போயிடுவாங்க. என்னங்க பண்ணுறது? சரி அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா. சரி அவனை சுட்டு கூப்பிட்டேன், எங்கே அவனும் வரா மாதிரி இல்லை. சரி என்ன அது, நான் அவனை சிஆர் சன் போட்டு அடிச்சிட்ருக்கலாம். பட் இருந்தாலும் எனக்கு அந்த மனசு வரலைங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக நின்றுக்கிட்டு இருக்கு பாட்டு குட்டி பையா. அடே இங்கே பாடுறா, அங்கே பாருங்களேன். நான் வர்றது கூட தெரியாமல் இப்போ அங்கேயே நின்றுட்டுருப்பான். நான் இப்படி சுற்றி நிற்பேன், சிஆர் சானை போட்டு ஃப்ரெண்டு பிடிப்பேன். சிஆர் சான் உள்ள வந்து அழுத்தி விட்டுருவாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சுங்க. இது மாதிரி சங்கடமான செயல்லாம் நீங்களும் செய்யாதீங்க. ஏன்னா உங்களுக்காக கண்டென்ட் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. கோஆப்ரேட் இதுதான் பாருங்கள் சிறப்பான செய்கையாக இருக்கும். இன்னும் அது ட்ராப் வச்சுட்டோங்க. இந்த ட்ராப்பில் எவனாச்சும் வந்து மாற்றானான்னு மட்டும் பாருங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கீழே போட்டுடுறோம். எல்லாத்தையும் போட்டு M10லேருந்து எல்லாத்தையும் போட்டுருவோம். AWM மட்டும் எடுத்துப்போங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? AWM ஒரு அந்த ஆமோ மட்டும் எடுத்துப்போம். ஆமோ எடுத்துக்கோ. ஓகே ஆமோ எடுத்தாச்சு. இப்போ போய் பச்சக் ஒரு லோச்சக், இந்த பக்கம் வந்து மொச்சக். குர்ரா சவாலை வண்டியை டவர் மேலேன்ட்டு எடுத்தான் ஓட்டம். டவர் மேலே போய் உக்காந்தேன். சரி எவனா வருவானான்ட்டு வெயிட் பண்ணி பார்த்துருந்தேன். கடைசி வரைக்கும் எவனும் வரலைங்க. சரி அப்புறம் ரொம்ப நேரம் ஆச்சு. ரொம்ப நேரம் ஆனோன்னா என்னது, நானும் சுட்டு கூப்பிட்டுருந்தேன். எவ்வளோ வாங்கடா உங்களுக்குன்னு ட்ராப்லாம் வச்சுருக்கேன்டா, சீக்கிரம் வாங்கடான்ட்டு ட்ராப் வச்சுருந்தா. அப்புறம் பின்னாடி ஒரு ஃபுட்பாக் சவுண்டு கேட்டுது. அவள் தான் இப்போ பாருங்களேன், இப்போ என்னது எனக்கு பின்னாடி ஒரு நடக்கிற சவுண்டு கேட்குமா? சரி என்னடா நமக்கு சவுண்டெல்லாம் கேட்காதே அப்படின்ட்டு சரி நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருந்தேங்க. அடே ஏங்க நீங்கள் வேறு கேட்குறீங்க, எவ்வளோ நேரம் தெரியுமா நானும் வெயிட் பண்ணியிருந்தேன். எங்கள் அம்மா நான் செம்ம திட்டு. இந்த வெயிட் பண்ணுற நேரத்தில் நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் முட்டையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ கூட ஒருத்தனும் வந்து மாட்டலைங்க. இப்போ பாருங்க திடீர்னு நம்மளுக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். சரி அப்புறம் என்னது பின்னாடி ஒருத்தன் பார்த்தா அங்கேருந்து ஓடி வந்திருந்தான். எங்கள் பாருங்களேன் இவனை வந்து மஷ்ரூம் சாப்பிட்டுருக்கான். சரி இவன் தான் நம்மளுக்கு சரியான ஆள். சரி இவனை ஃபஸ்ட்டு நான் எப்படி தேர்ந்தெடுத்தேன்னா, இங்கே பார்த்தீங்களா இங்கே மஷ்ரூம் சாப்பிட்டு அது பக்கத்தில் இருக்கிற இடத்துல போய் லெவல் 1 மஷ்ரூம் எல்லாம் தின்னுன்னு இருக்கான். சரி இவன் தான் நம்மளுக்கு சரியான ஆள். இந்த பக்கம் வந்தால் திடீர்னு பார்த்தா கீழே ஃபயர் சவுண்டு. அங்கே பார்த்தீங்களா அங்கேருந்து ஒருத்தர் ஓடி வரான். சரி எவன் தான் நம்ம ட்ராப்பில் மாட்டுறான்னு பார்ப்போம். இங்கே பாருங்களேன் இப்போ செம்மையாக என்னது, நான் வந்து வேடிக்கை பார்த்துனே இருப்பேனா, அங்கே பார்த்தீங்களா அவன் கிட்ட வந்துட்டு நம்மளோட லூட்டுக்கு வெயிட் பண்ணுறான். அட பாதி அதுக்குள்ளே ட்ராப் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். சரி அவன் அடுத்த இதுக்கு ஸ்கோப் போட்டு அடிக்கிறதுக்குள்ளே நம்ம அவன் மண்டையை செதறடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்களா மியூசிக் துரோகம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டாடா பீப்பிள்.